நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆஹா மகான்கள் கழகத்தின் சார்பாக இப்போது புதிய நிர்வாகிகள்லாம் நியமிக்கிறோம். அதில் திருக்கோவில் அணி முக்கியமாக இப்போ பரவலாக பல மாவட்டங்கள் நியமிக்கிறோம். போன வாரம் மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் சிவ பாலசுப்ரமணியம் அவர்கள் நியமனம் பண்ணாங்க. இந்த வாரம் ஒரு 10 பேர் வரதா இருந்தாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வர முடியல. ஒரு மாநில துணைத் தலைவர் பெண்மணி அவங்களும் வரணும். அவங்க வீட்டு வாசல்ல ஒருத்தர் தவறிட்டாங்க, மன்னிச்சு வையாங்க. சரி நீங்கள் அடுத்த வாரம் வாங்கம்மா அப்படின்ட்டோம். இப்போ நமக்கு மானாமதுரையிலிருந்து வந்துருக்குறாங்க. இவங்க திருக்கோயில் அணியுடைய பகுதி செயலாளர் மானாமதுரையில். இப்போதுதான் அவங்களுக்கு தற்சமயம் பகுதி செயலாளர் கொடுக்குறேன். அவங்களுடைய பணிகள் தீவிரமாக மாவட்ட செயலாளரை மாற்றிக்கிறாங்க. இப்போ அவங்க வேலையை விட்டுட்டு அதில் தான் சுயமாக வேலை செய்கிறாங்க. இந்த ஆண் ஆதிக்கத்து மத்தியில்
ஒரு ஆம்பளை மாதிரி செய்கிறாங்க. உங்களுடைய பேட்டியெல்லாம் நான் பார்த்தேன். தினத்தந்தியில் கொடுத்துக்கிறாங்க, அப்புறம் நியூஸ் சேனலில் கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பாகுது. இப்பேற்பட்ட பெண்மணி தான் நமக்கு தேவை. அது திருக்கோயில் அணியில் இவங்களுக்கு வந்து இந்த இறை வழிபாட்டில் அதிகம் ஈடுபாடு உண்டு. அந்த மையப்படுத்தி தான் நான் என்ன சொல்கிறேன், அண்ணா எம்ஜிஆர் இறை வழிபாடு, அடியார்கள், நண்பர்கள் எல்லோரும் இதில் சேரலாம். இதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முறையாக பணி செய்யணும். அதில் எந்த ஒரு தவறும் நேரிடக்கூடாது. அதற்காக இவர்களை இன்று முதல் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் திருக்கோயில் அணி பகுதி செயலாளராக இன்று முதல் நியமிக்கப்படுகிறேன். வணக்கம். அங்கே பாரு, அங்கே பாரு, அப்படியே இவருக்கு சால்வை அணிவித்து அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் கௌரவிக்கின்றது. இன்று முதல் திருக்கோயில் அணியுடைய மானாமதுரை பகுதி செயலாளர். நீங்க ஒரு 2 வார்த்தை பேசணும். ஏன்னா அது கரெக்டாக இருக்கும். எனக்கு கொடுத்த வேலை நான் கரெக்டாக செஞ்சு கொடுத்தேன். எப்படி செய்யணும் என்னன்னு தெரியாது. நான் செஞ்சது என்ன கொடுத்த வேலை எப்படி செய்யணுமோ அப்படி நான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. பேச கற்றுக்கிட்டேன். இப்போ அந்த வீடியோ கரெக்டா அன்புடன் தமிழக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் டாக்டர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் கோடான ரத்தம் உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம். பணிவான வணக்கம். நீங்க நிற்கிறீங்களா? அன்புடன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா, கழக நிறுவனர், பொதுச் செயலாளர் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா. உங்களுக்கு பணிவுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று என் மகள் மானாமதுரை செல்வி மல்லிகா அவர்களை அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் திருக்கோயில் அணி பகுதி செயலாளராக இன்று முதல் நியமிக்கப்படுகிறேன். அவர் அந்த மானாமதுரை சட்டமன்ற பகுதியில் மக்களுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராடலாம். ஏற்கனவே ஒரு முறை அவர்கள் மதுவுக்காக போராடி இருக்கிறார்கள். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் சார்பாக அவருடைய போராட்டம், முதல் போராட்டம் மதுவை எதிர்த்து ஒரு மாபெரும் போராட்டம் நடத்த வேண்டும். அந்த போராட்டத்தில் கழக நிறுவனர், பொதுச் செயலாளர் பிஎஸ்எல் ராஜா, மற்ற நிர்வாகிகளும் கலந்து கொள்வோம். அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து ஆண்கள் மதுவை மறக்க வேண்டும், குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இதுதான் காந்தியினுடைய கொள்கை. அந்த கொள்கையை தான் பேரறிஞர் அண்ணாவும் கடைபிடித்தார். நம் தங்க தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். ஆனால் இன்று பல லட்சம் தாய்மார்கள் மதுவினால் கணவர்களை இழந்து வாழுகின்றார்கள். ஆனால் இன்று ஆளுகின்ற அரசு நாங்கள் மதுவை ஒழிப்போம் என்று அதிமுக ஆட்சியில் சொன்னார்கள். அவர் தங்கை, அவருடைய மாமன் மகன், இவருடைய ஸ்டாலின் அவர்களுடைய மகன் ஜெயிப்பதற்காக நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம், மதுவை ஒழிப்போம், இதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்து என்று சொன்னார். ஆனால் அவை அனைத்தும் அவர்கள் மறந்துவிட்டு, அதை எனக்கு இந்த சந்திரபாபு அவர்கள் பாடிய பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருது. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. அதை மாதிரி மாற்றி விட்டார்கள். ஆனால் இன்று அதிமுகவும் சரியில்லை, திமுகவும் சரியில்லை, மக்களை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை விடுக்கிறார். தாலிக்கு பாதுகாப்பு இல்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை விடுகிறார், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்றது என்று சொன்னார்.
எனக்கு அப்பொழுதே ஒரு சிரிப்பு வந்துடுது. ஒரு நாளைக்கு தினத்தந்தி பத்திரிகை விரித்து பார்த்தால் 5, 6, 7 பாலியல் பலாத்காரம். எப்படி இதை ஒரு நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் இந்த பொய்யான ஒரு கருத்தை சொன்னார் என்பது எனக்கு விந்தையாக இருக்கின்றது. இதனால் கணவன்மார்களை அந்த தாய்மார்கள் இழக்கிறார்கள். அந்த குடும்பமே நடுவீதிக்கு வருகின்றது. இதை மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனது மகள் மல்லிகா அவர்கள் அங்கே சிறப்பாக பணியாற்ற வேண்டும். நான் அவருக்கு சொன்னதுதான், கோயில் சொத்தை கண்காணியுங்கள். நீங்கள் அதிகாரியும் போய் கேட்கக்கூடாது, அரசியல்வாதியும் போய் கேட்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு அறிவுத்திறன் இருக்குது, அதை பயன்படுத்தி அதன் பிறகு அவர்கள் நம் வழிக்கு கொண்டு வருவதற்கு நம்மால் முடியும் என்று சொல்லி இன்று முதல் எனது மகள் மல்லிகா அவர்களை மானாமதுரை சட்டமன்றத்தின் பகுதி செயலாளராக அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் திருக்கோயில் அணி பகுதி செயலாளர் நியமிக்கிறேன். அவர் சீரும் சிறப்புமாக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அவரை நான் வாழ்த்துகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். இன்று முதல் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தின் திருக்கோயில் அணியின் மானாமதுரை சட்டமன்ற பகுதி செயலாளராக கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் BSL ராஜா நியமனம் செய்கிறேன். இவர் சீரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். காட்டு தாங்க அம்மாவுக்கு. திருவள்ளூர் மாவட்ட திருக்கோயில் அணி செயலாளராக செல்வி சிவனடியார் பக்தர் ராமலிங்க சுவாமியினுடைய காப்பகம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பொது வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக பணியாற்றுகிறார்கள். அவருக்கு என் மகள் மல்லிகாவிடம் செல்வி அவர்களிடம் இந்த உறுப்பினர் அட்டை கொடுக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. பிறக்கும் போதிலிருந்து அது கோயில் லேண்டு தான். எந்த கோயில் லேண்டு? காரணீஸ்வரர் கோயில் லேண்டு. அது நாங்கள் இது பண்ணது இந்த தரப்பட்டாலும் கொடுப்பாங்க இல்லையா அந்த காலத்துல, அந்த மாதிரி இது. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். மற்றவங்க 1000 சொல்லட்டும். நீங்க அங்க குடியிருக்கிறீங்க, சரி, உங்களுக்கு தான் முழுமையான நிலைப்பாடு தெரியும். அது திருக்காரணேஸ்வரர் கோயிலுடைய சொத்தா இல்லை அரசாங்கத்து சொத்தா, அது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ராமேஸ்வரன் கோயில் சொத்து தான். அப்புறம் எப்படி வந்து அதில் சென்னை குடிசை மாற்று வாரியம் போவதில்ல சொல்றேன், அதுவும் கட் பண்ணும். அதாவது கலைஞர் கோயில் லேண்டுக்கு பைசாலாம் கட்ட வேணாம்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, அதுல இருந்து நிறுத்தியாச்சு. எந்த வருஷம்? அது எந்த வருஷம் பார்க்கணும்? 1970 இருக்குமா? அதுக்கு முன்னாடியே. கலைஞர் 1970 தான். அப்புறம் அதுல இருந்து 6 வருஷம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் ஆட்சி வந்தாரு. இவர் 85 இருந்து, அதான் இந்த இதுல இருந்து 75 வச்சுக்கோங்க. 70 வந்தாரா? 70 வந்தார் அவரு. சரி, 71, 2 வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த கோயில் லேண்டுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லி, அதாவது 71 இருந்து 75 வரலாம் அவர் முதலமைச்சர். சரி, அப்போ அந்த இது போட்டாரா? அப்பதான் போட்டிருப்பாங்க திட்டம். கோயில் இடத்து எப்படி அவர் போடலாம்? கோயில் எடுத்து மாற்றி வச்சிருக்கிறாங்களே. அப்படி இல்லைங்க, ஒரு கோயில் சொத்து இடம் இருக்குன்னா கோயில இப்ப நீங்க ஒரு கோயில்ல அரங்காவலரா இருக்கீங்க. அந்த அரங்காவலரா இருக்கும்போது அங்க முறைகேடு அதிகம் நடக்கும். இதுல அப்ப பொதுமக்கள் என்ன பண்றாங்க, இந்து அறநிலைத்துறை ஆணையத்துக்கு புகார் கொடுப்பாங்க. புகார் கொடுக்கும் போது அப்ப அவங்க இங்க உங்களை கண்காணிக்கும் போது தான் ஒரு தவறு நடக்கணும் போது அவங்க உள்ள நுழைய முடியும். அனாவசியமா அவங்க இடத்துல நுழைய முடியாது.
அப்போ நுழையும் போது உங்களுடைய தவறை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னாக்கா 3 மாசத்துக்குள்ள அது சரி பண்ணி கொடுக்கணும். இது அந்த கோயிலுடைய தவறுகளை 3 மாசத்துக்குள்ள சரி பண்ணி கொடுத்து மீண்டும் அந்த அறங்காவலர்கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் சட்டம். சட்டம் அதுதான். ஆனா இவங்க அதை வேற மாதிரியா மாத்தி இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுங்க. நீங்க ஒண்ணே இல்லை, உங்களுக்கு வந்து அந்த ரசீதுலாம் இருக்குல்ல, அது வந்து 1, 2 தான் இருக்கு. அது கூட எங்களுது இல்லை, எங்க மாமா அது 9ஆம் நம்பர் பிளாட் அந்த இது இருக்கு. எங்க அப்பா அது 1 வரும். ஒண்ணு தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. நீ ஒரு 10 பேர் தேர்வு பண்ணு. அப்போ இது தேர்வு பண்ணதுலேயே 12 பேர் மொத்தம். எப்போ அந்த 60வது வருஷமோ அது எப்போன்னு தெரியல. எங்கள் அப்பா வந்ததுமே அந்த இந்த பட்டா எடுத்தாங்க இல்லையா, தரவரி பட்டா, மொத்தமே ஒரு 12 பேர் தான். அந்த 12 பேரும் எங்களது உள்பட எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. எல்லாம் தண்ணியில் யார்கிட்டே இருக்காது. இப்போ எங்கள் மாமா அது வச்சு காப்பாற்றி கொடுத்ததுனால 62 சிஏ செட்டி தோட்டம், அதாவது எங்கள் வீட்டு கோயிலாண்ட இருந்து சாரங்க வீடு இருந்தது இல்லை, அது வரைக்கும் கோயிலாண்டு தான் இன்னைக்கு. ஆனால் துரசாமி வந்த அப்புறம் என்ன பண்ணாருன்னா அதை அந்த ஜோதி அம்மாள் நகர்ன்றத அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அது ஜோதி அம்மாள் நகர் மாட்டி உல்டா பட்டா கொடுத்தாங்க சும்மா. இப்போ அதுவும் என்ன பண்ண போது இந்த ஹைவேஸ் ரோட்ல இருக்கு, அதுவும் அடி வாங்க போகுது. ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த ஒலிம்பியாக்காகும். எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா, ஒலிம்பியாக்கும் இதுக்கும் இந்த ஹவுசிங் போர்ட் பண்ணாங்க இல்லையா, இப்போ அந்த இது காட்டின பாருங்க, எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கியாச்சு சிடி இதுல. இதில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்லம் போர்டில் சேர்த்ததுனால ஒரு வேளை எல்லாருக்கும் ஸ்லம் போர்டுல அனுப்பிச்சிட்டு அந்த இடத்த வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கும் வழியாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அந்த ஐடியா அரசாங்கம் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் வந்து இந்த பக்கம், சரி, நீங்க இருக்குது இந்த பக்கம். இங்க இருந்து போறதுக்கே வழி இல்லையே. இப்போ கரெக்டா 10 மணிக்கு போனீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம பாலத்தை ஏறணும், இறங்குறோம், இடது கையும் வீடு இது, வலது கையும் வீடு. இப்போ வந்து நீ அங்க இருந்து வந்தீங்கன்னா வலது கை, இங்க இருந்து போனா இடது கை. இப்போ இந்த இடது கை வீட்டுல இருந்து கம்ப்ளீட்டா வந்து வாஷ் அவுட் பண்றானா, ரைட் ஹேண்ட் சைடுல வாஷ் அவுட் பண்றாங்க. இப்படின்னு வச்சுக்கோ, எங்க வீட்டாண்டு மேல ஏறும் இல்லையா, அப்படிங்கும் போது அந்த பாதி அதாவது கால் இது வந்து இதுல இருக்கு, ஹைவேஸ் ரோடு. உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க இருக்கிறீங்க அஞ்சு லிட்டர் வரீங்க, நீங்க இருக்கு வலது கை பக்கம். வலது கை, ஆமா. இடது கை பக்கம் நீங்க கிருஷ்ணமூர்த்தி சொல்லு. இப்போ வலது கை பக்கம் வந்து அவன் ஆக்கிரமிப்பு பண்றானா, வலது கை பக்கம் தான். ஆமா, அந்த வலது கை ஆக்கிரமிப்புனா அங்க குடியிருப்பு அத்தனையும் இருக்கு. அதான் அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றேன் நானு. சரி, அங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது வச்சுக்க. அப்ப அந்த குடியிருப்புக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு வீடு தராங்களா? வீடு தந்துதான் தரவில்லைன்னா அப்படி சொல்லாதீங்க. நீங்க முதல் முழுமையா தெரிஞ்சுக்க வரைக்கும் அவங்க வந்து ஒரு 100 ஆண்டு காலம் அந்த இடத்துல குடியிருந்திருக்காங்க. அந்த 100 ஆண்டு காலம் குடியிருந்தவரை நீ அங்க இருந்து அப்புறப்படுத்தவே முடியாது. அது சட்டத்தில ஒண்ணு காரணம் என்னன்னா, நீ ஒழுங்கா வாடகை கட்டி இருந்தீங்கன்னா உன்னை ஒளி பண்ண முடியாது. நீ வாடகை கட்டாதுன்னா உன்னை அழகா தூக்கி போட்டுருவோம், 10 மைல் போட்டுருவோம். நான் அதான் திரும்ப கேட்குறேன். இப்போ நான் இந்த வீடு இருந்தா இங்கே அவ்வளோ குடியிருப்பு கிடையாது. நான் வந்து ப்ரெசன்ட்ல இருக்கிறேன், வாடகை ப்ரெசன்ட்ல இருக்கிறேன். ஏன்னா வந்து நீ வெளியே போன்னு சொல்லவே முடியாது, புரியுதா? ஏன்னா கோயிலுக்கு நாம் வாடகை கட்டியாகும், அது நம்ம கடமை. எப்படி நீ வந்து மாத்தினா அதை நீங்க இருக்கிற இடம்